morning, students. Already we studied chi-square test. Now studied goodness of fit test. Chi-square test and the goodness of fit test, we are the same. Chi-square test is the test of difference between observed and expected. Goodness of fit test is also observed and expected. The expected is find with the help of theoretical distribution. There is a probability distribution. Goodness of fit test. Goodness of fit test is often used in business decision making. A statistical test aiming to determine whether the set of observed value match those expected value in theoretical distribution. It's a non-parametric test, testing whether theoretical distribution are empirically fit or not. Again and again, the same meaning. தொழில் வியாபாரம் நிறுவனங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட்னஸ் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ்டு வேல்யூவை எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட மேட்ச் பண்ணுது. இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றது என்னது தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணுது. இது வந்து நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். நம்ம ஆல்ரெடி chi-square டெஸ்ட்னாலே நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னு தான் சொன்னோம். நான் பேராமீட்டர்னா என்ன? பேராமீட்டர்னா அதுக்கு ஏற்கனவே பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணி அதுக்குரிய பாப்புலேஷன் மீன் இருக்கும், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். அதுக்கு பேர் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. இதுக்கு எந்த ஒரு பேஸும் இருக்காது. அர்த்மெட்டிக் மீனோ தட் இஸ் பாப்புலேஷன் மீனோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இருக்காது. நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து தியரட்டிக்கலாக ஃபிட்டாக இல்லையா அப்படின்றத மட்டும் நம்ம என்ன செய்யலாமா இது மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு. அந்த நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து chi-square டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து பிளைண்டாக வந்து நமக்கு என்ன டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அது வந்து எக்ஸ்பெக்டோட ஒத்து போதா அப்படின்றத பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒத்து போதா அப்படின்னு பார்க்குறோம். எம்பிரிக்கலி ஃபிட் ஆர் நாட் அப்படின்றத பார்க்குறோம். அதான் வந்து குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். இது வந்து chi-square ஃபிட்னஸ் ஆஃப் chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். இதுக்கு ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், chi-square ஃபார்முலா தான் சிக்மா ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ. இங்கே ஓ அப்படின்றது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, இ அப்படின்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து அங்கே வந்து ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் ஒன். ஆர் இஸ் எ ரோ, சி இஸ் எ காலம். இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரே சிம்பிளாக n மைனஸ் ஒன். அடுத்து வந்து n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தியரிட்டிக்கலி ஃபிட் ஆர்னு பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பைனாமியல் அண்டு பாய்சான். அந்த பைனாமியல் தியரியோட குட்னஸ் ஆஃப் ஃபிட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நான் சொல்கிறேன். இட்ஸ் அ டிஸ்கிரிட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரிட்னா தெரியும், எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃப்ரீக்வன்சி இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன், டிஸ்கிரிட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்லி நம்ம செகண்ட் பிகாமில் படிச்சிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம எம்காம்லேயும் கார்லேஷன் ரிக்ரெஷன் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதாவது இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்னா இப்போ மார்க்ஸ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 5 பேரோட மார்க் மட்டும் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 20, 30, 40, 50, 60 அப்படின்ற மாதிரி. இதுவே வந்து டிஸ்கிரிட்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், வெரைட்டி ஆஃப் மார்க்கு 10 மார்க்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர், 20 மார்க்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர், 30 மார்க்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர். இது வந்து டிஸ்கிரிட் சீரீஸ். இங்கே வந்து மார்க் வந்து எல்லாருமே வந்து 10, 20 அப்படின்னு எடுக்கல. ஊடால 11 இருக்குது, 12 இருக்குது, 20ல் வந்து 24 இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து கண்டினியூஸ் சீரீஸ் போயிடுவோம். 0 to 10,
10 to 20, 20 to 30, 30 to 40. It's a continuous series. இப்போ இதுதான் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன், டிஸ்கிரிட் சீரிஸ், கண்டினியூஸ் சீரிஸ். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து டிஸ்கிரிட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போனா எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அது ஹவு மெனி டைம் ரிப்பீட்டட் ஆகுதுன்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரி, அதுதான் டிஸ்கிரிட் சீரிஸ். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் ப்ரொனோலி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து ப்ரொனோலி அப்படின்றவர். இது வந்து நிறையா இடங்களில் பிஸ்னஸ்லேயும் சோசியல் சயின்ஸ்லையும் யூஸ் ஆகுது. இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொனோலி ட்ரையல், ப்ரொனோலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பார்த்தா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை செஞ்சு அதில் தப்பு என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுதான் ப்ரொனோலி ட்ரையல். இங்கே வந்து ட்ரையல் அப்படின்றது வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, எத்தனை தடவை நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது. இங்கே 2 பாசிபிள் அவுட்கம், ஒன்று வந்து சக்ஸஸ், ஒன்று வந்து ஃபெயிலியர். சக்ஸஸை வந்து பீன்னு டினோட் பண்ணுறாங்க, ஃபெயிலியரை வந்து கியூன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரையல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டன்ட். தடவை ட்ரை பண்ணுறதுக்கும் அடுத்த படம் ட்ரை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, தனித்தனியாக தான் நடக்க போகுது. அதையும் சொல்கிறாங்க இண்டிபெண்ட். டிஸ்கிரிட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொனோலி டிஸ்ட்ரிபியூஷன், வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராசஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் ப்ரொனோலி ட்ரையல்ஸ், ப்ரொனோலி ப்ராசஸ்ஸு. ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு, 2 பாசிபிள் அவுட்கம்ஸ், சக்ஸஸ் இஸ் டினோட்டட் பை பி, ஃபெயிலியர் இஸ் டினோட்டட் பை கியூ. அது போக ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்ட். இதான் வந்து ப்ரொனோலியை பொறுத்த மட்டுக்கும் ப்ரொனோலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் நான், எப்படி வந்து ப்ரொனோலி டிஸ்ட்ரிபியூஷன் அரைஸ் ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு இது. இஃப் எ காயின் இஸ் டாஸ்டு, ஒன்ஸ் தெர் ஆர் 2 அவுட்கம்ஸ், நேம்லி டைல் ஆர் ஹெட், பூவா தலையான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் அப்டைனிங் ஹெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 சான்ஸு, ஹெட்டு டைலு ரெண்டில் ஒரு சான்ஸ். ஸோ 1/2. அப்போனா டைல் ஏற்படுறதுக்கும் 1/2. ஸோ P + Q = 1. இதுதான் வந்து அவரோட காம்பினேஷன். பைனாமியல் அப்படின்றது வந்து 2 கான்செப்ட். 2ல் 1 வந்து சக்ஸஸ், 1 வந்து ஃபெயிலியர். 2ஐயும் சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 அப்படின்றாரு. அதே மாதிரி தான் சிமிலர்லி ஒரே சமயத்தில் 2 காயினை டாஸ் பண்ணும்போது, 2 காயின் A B அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த காயினை டாஸ் பண்ணும்போது 2லேயும் ஹெட் வரலாம், 2லேயும் டைல் வரலாம், டைல் அண்ட் ஹெட் வரலாம், ஹெட் அண்ட் டைல் வரலாம். அதோட அப்படியே டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். AB அப்படின்றது காயினை டினோட் பண்ணுது, கீழே TT அப்படின்றது டைலை டினோட் பண்ணுது, ஹச் அப்படின்றது வந்து ஹெட்டை டினோட் பண்ணுது. ஸோ TTன்னு வந்தால் QQ, திஸ் இஸ் Q ஸ்கொயர். TPனா PQ, HTனாலும் PQ, அண்ட் தென் HHனா ஹெட்னா PP. அது அப்படியே பார்த்தீங்கன்னா Q ஸ்கொயர்டு 2PQ P ஸ்கொயர்டு. இது அப்படியே பார்க்கும்போது A + B த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து மேக்ஸில் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன்ற ஒரு கான்செப்டில் வரும். இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, நமக்கு பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து P of R = NCR QN - R PR அப்படின்றது ஃபார்முலா. இங்கே ஊடெல்லாம் இன்ட்டு இருக்காப்புல அர்த்தம். இங்கே வந்து P of R அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் R. P அப்படின்றது பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் எ சிங்கிள் ட்ரையல், Q அப்படின்றது 1 - P, தென் N என்றது நம்பர் ஆஃப் காயின், R அப்படின்றது நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இன் N ட்ரையல்ஸ், N வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா N × NCR × QN - R P/R. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இது நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதும் நிப்பாடிருப்போம். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். Illustration 1. It's a different problem. நம்ம இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்காத ஒரு ப்ராப்ளம். 4 coins were tossed
160 times and the following result were obtained. Number of gets 4 காயின், 4 காயின்லுமே ஹெட் வரலைன்னா அதுக்கு பேர் 0. ஒரு காயினில் 4 காயினில் ஒரு காயினில் ஹெட் வந்தால் 1, 2 காயினில் ஹெட் வந்தால் 2, 3 காயினில் ஹெட் வந்தால் 3, 4 காயினில் ஹெட் வந்தால் 4 அப்படின்ற மாதிரி. அப்போ நான் டாஸ் பண்ணி பார்க்குறோம் எத்தனை தடவைனா 160 டைம்ஸ். அதில் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 17, 52, 54, 31, 6. And the assumption is that coins are balanced. Balanced means கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எப்பயுமே அது வந்து நேர்மையாக தான் செயல்படும் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்டிங் 0, 1, 2, 3 and 4 ஹெட்ஸ் அண்ட் த டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். இந்த காயின் வந்து கரெக்டாக தான் ரிசல்ட்டை கொடுத்துருக்கா அப்படின்றத நீங்கள் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவில் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது தெரியும். அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நம்ம வந்து குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து டெஸ்டிங்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஹைபாதிசிஸ் எழுதணும். லெட் அஸ் டேக் த ஹைபாதிசிஸ் தட் த coin are unbalanced. That means the coin are unbiased. அந்த காயின் வந்து யாரை சார்ந்தும் இல்லை. நீங்கள் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா சூர்யா படத்தில் வந்து லைலா வந்து ஏமாத்துவார் சூர்யா. முத தடவை வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பார். அடுத்த தடவை உருட்டும் போது அவங்க தோப்பாங்க, இவர் ஜெயிப்பார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காயின் அவர் சொல்லட்டுறாரு இல்லையா, அந்த காயின் வந்து பயாஸ்டு ஒன். ஏன்னா அவர் சொல்கிறத அந்த காயின் கேட்குது. அந்த மாதிரி தான் இந்த காயினும் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதுக்கு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் கெட்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4. இட்ஸ் a P of R. P of 0, B of 1, P of 2, P of 3, B of 4. So 160 times into 4C0. 0ன்றனால 4C0 into 1/2 4 minus 4 into 1/2 power 0. இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத மேலே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 4 minus 0 it's a 0. It's a 4. 12 power 1/2 power 0 it's a 0. இப்போ பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் பிகாமில் நம்ம வந்து இன்டிஜர்ஸ் படிச்சிருக்கோம். இன்டிஜர்ஸை பொறுத்த மட்டுக்கும் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது இண்டெக்ஸை வந்து ஆடுனா ஆட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 minus 0 plus 0 ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் பிகம் 1/2 power 4. ஏன்னா 1 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஸோ 2 power 4 அப்படின்றப்ப 2 into 2 வந்து 4, 4 into 2 வந்து 8, 8 into 2 16. ஸோ 1/16. அதே மாதிரி தான் எல்லாமே 2 இதுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 1/16. 160 into 6 into 1/16 is equal to answer 60. ஓகேவா? இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1 செகண்ட் நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. 10, 0க்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 10, 1க்கு 40, 2க்கு வந்து 60, 3க்கு வந்து 40, 4க்கு வந்து 10. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மாதிரி இருக்கும். 10, 10, 40, 60 மறுபடியும் இறங்குறோம். ஏறி 60 தொட்டோட இறங்குறோம். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை படிச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெல் ஷேப் இதை வந்து ஃப்ளோட் பண்ணால் நமக்கு பெல் ஷேப்பில் வரும். 10, 40, 60, 40, 60 இந்த மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வருது. நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து 17, 52, 54, 31, 6 கணக்கில் இருக்கிறது. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சது 10, 40, 60, 40, 10. ஸோ ஓக்கும் ஈக்கும் மைனஸு +7 +12 -6 -9 -4 தென் ஸ்கொயர் பண்ணுறோம். 49, 144, 35, 81, 16. தென் அதை மறுபடியும் இயால் டிவைட் பண்ணுறோம். 4.9, 3.6, 0.6, 2.025, 1.6, 12.725.
அகைன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1. n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அந்த காலம் கவுண்ட் பண்ணிக்கணும். 0 1 2 3 4 அப்படின்றப்ப 5 காலம்ஸ் இருக்கு. 0 1 2 3 4 அப்படின்றப்ப 5 minus 1 இட்ஸ் 4. அடுத்த நம்ம எப்பயுமே 5% லெவலில் செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு இந்த கணக்கில் இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ சைஸ் ஸ்கொயர் டேபிள். அந்த டேபிளில் வந்து நமக்கு வந்து 4க்கு நேராக இருக்கிற ஆன்சர் 9.48. நம்மளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4. 9.48. நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ வந்து 12.725. இப்போ உங்களுக்கே தெரியும் கால்குலேட்டட் வேல்யூ greater than the table value. So the coin are not balanced. கரெக்டா இல்லை, இட்ஸ் ஃபிட் இட்ஸ் நாட் குட். The coin is biased. ஸோ சூர்யாட்ட இருக்கிற காயின் மாதிரி இந்த காயின் வந்து பயாஸ்டு காயின். த்ரோ பண்ணுறவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கும் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நல் ஹைபாத்திசிஸ் ரிஜெக்டட். இதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இட் இஸ் ஆல்சோ ஏ டிஸ்கிரிட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து சைமல்டேனியஸ் பாய்சனால் ரெடி பண்ணப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அங்கே பார்த்தீங்கன்னா 50% சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ், 50% சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஒன்று ஜெயிச்சா 50%, தோத்தாலும் 50% ஈக்குவலாக இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற சக்ஸஸ் அப்படின்றது வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பயன்படுத்தணும். அதுக்கு கண்டுபிடிச்சது தான் அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் இன் ரோட், டிஃபெக்டிவ் இன் மேனுஃபேக்சரிங், நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக் இன் புக்ஸ். இதெல்லாம் வந்து மீகர் அமௌண்ட்டாக இருக்கும். 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 1%, 1000ல் 10 டிஃபெக்டிவாக இருக்கலாம், அல்லது 1000ல் 1 வந்து டிஃபெக்டிவாக இருக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அப்படின்றப்போ ஒரு ரோட்டில் டெய்லி ஆக்சிடென்ட் நடக்கிறது கிடையாது, ரேர், வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டப்பா அடுக்கி வச்சுருக்காங்களா, அதில் ஒரு டப்பா மட்டும் லாக் ஆகாமல் இருக்குது. இந்த பல் சக்கரங்கள் வந்து வரிசையாக போகிறதுல ஒரு சக்கரம் உடையுது. ஸோ அது வந்து என்னது டிஃபெக்டிவ் 1. அதே மாதிரி இங்கே வந்து மிஸ்டேக் இருக்கிற ஒரு பக்கத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து டபுள் டைம்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் அப்படின்றதுக்கு ட்ரிபிள்-M. இதெல்லாம் வந்து கிளரிக்கல் மிஸ்டேக், டைப்பிங்கில் வர மிஸ்டேக். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து ரேராக தான் இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா e⁻−m. இங்கே அதே தான் P of R = e⁻−m into m⁻r divided by r factorial. இப்போ R அப்படின்றது வந்து மியர், அதாவது 1000 பக்கத்துக்கு 0 மிஸ்டேக்கு, அதாவது 1000 பக்கம் கொண்ட புஸ்தகத்தில் 0 மிஸ்டேக் எத்தனை பக்கத்தில், தட் மீன்ஸ் மிஸ்டேக்கே இல்லாத பக்கம் எத்தனை, ஒரு மிஸ்டேக் இருக்குது எத்தனை பக்கம், 2 மிஸ்டேக் இருக்குது, 3 மிஸ்டேக் இருக்குது, அந்த மாதிரி. சரியா? அதே மாதிரி ஈயோட வேல்யூ. தென் இங்கே வந்து M அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் NP. இங்கே NP இல்லை, Nனும் Pயும் இருக்கணும். N அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு. P அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவரேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஜியில் படித்தது, சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என். சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என். நமக்கு எல்லா கணக்குலையுமே வந்து NP இருக்குன்றதை சொல்ல முடியாது, ஏன்னா P வந்து ரொம்ப மீகராக இருக்கிறனால பெரும்பாலும் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா M கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து n இன்ட்டு e⁻−m into m⁻r divided by r factorial. So let's listen to. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து the number of defect as per units in sample of 330 units. 330 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் இதில் வந்து நம்ம வந்து டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம். டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 0 டிஃபெக்ட், 1 டிஃபெக்ட், 2 டிஃபெக்ட், 3 டிஃபெக்ட், 4 டிஃபெக்ட் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டே இல்லாதது 214. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிறது 92, 2 மிஸ்டேக் இருக்கிறது 20, 3 மிஸ்டேக் இருக்கிறது 3, 4 மிஸ்டேக் இருக்கிறது 1. திஸ் டேட்டா வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் டு த டேட்டா, த டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹைபாதிசிஸ் செட் பண்ணுவோம். Let us take the hypothesis that
there is no significant difference between observed frequency. நமக்கு ஃபார்ம் பண்ண தெரியலையா, உடனே அப்சர்வ் ஃப்ரீக்வன்சிக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சிம்பிளாக. ஃபிட்டிங் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ நமக்கு எம் வேணும். எம்முக்காண்டி தான் இந்த ஃபார்முலா. நம்ம யூஜியில் படித்த எக்ஸு எஃப்ஏ மல்டிப்ளை பண்ணால் எஃப்எக்ஸு, அதுதான் நான் பண்ணியிருக்கேன். டோட்டல் என் வந்து 330 யூனிட்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க, அதே டோட்டல் தான் இங்கேயும் வருது. ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் வந்து 145. ஸோ அதை டிவைட் பண்ணால் 0.439, இதான் வந்து எம்மோட வேல்யூ. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் இந்த அப்ளை பண்ணியாச்சு. என் அப்படின்றது 330 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.439 இன்ட்டு 0.439 பவர் 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல். இப்போ எனிதிங் ரைஸ் பை 0னாலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியலுக்கும் ஆன்சர் ஒன்று தான். நமக்கு இங்கே பாயிண்ட் என்னென்னா இ பவர் மைனஸ் 0.439 அப்படின்றது என்னன்றது. எல்லாருக்கும் கால்குலேட்டரில் அந்த இது இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த மெத்தடெல்லாம் படிச்சிருக்கோம். நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியும். இது ஆல்ரெடி போட்ட கணக்கு தான், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 0 எஃபெக்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0 இருக்கிறதுக்கு 212.75, ஒரு டிஃபெக்டிவ் இருக்கிறது 93.4, 2 டிஃபெக்டிவ் இருக்கிறது 20.5, 3 டிஃபெக்ட் இருக்கிறது 3, 4 டிஃபெக்ட் இருக்கிறது வந்து 0.333. ஆக்சுவலாக இங்கே வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்தது. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரவுண்டட் நம்பராகவே இல்லை. ஆக்சுவலாக டிஃபெக்டிவ் அப்படின்றது வந்து ரவுண்டட் நம்பராக யூனிட்ஸ் இருக்கணும். அதுக்காண்டி நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து நமக்கு வந்து நிறைய கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நான் என்ன செய்யறேன், அப்படியே டேட்டா வச்சு செய்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஓ வந்து 214, 92, 23, 1. இ வந்து பார்த்தீங்கன்னா 212.75, 93.4, 20.5, 3E 0.33. டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். 1.25 மைனஸ் 1.4 மைனஸ் 0.5 0 0.67. அதை ஸ்கொயர் பண்ணுறேன். 1.5625 1.96 0.25 0 0.4489. ஸோ நான் அதை இயால் டிவைட் பண்ணுறோம். 0.00734 0.02099 0.01219 0 1.3603 டோட்டல் வந்து 1.40082. இங்கே அகெயின் இங்கேயும் வந்து 5 தான் என்ன. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5 - 1 4 அட் த 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். அதே சைஸ் ஸ்கொயர் டேபிள், அதே 4 வேல்யூ வந்து 9.48. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து 1.40082. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தேன் த டேபிள் வேல்யூ. Hence the data is empirically fit. There is no difference between observed frequency and expected frequency. The null hypothesis is accepted. Thank you, students. Thank you once again. Watch the video. Any doubt, ask me in my WhatsApp grouping or through mobile number. Thank you, students.